அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் டில நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஷிஃப்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். 27 டிசம்பர் நடந்தது. ஸோ வாங்க கிளாஸ் உள்ள போகிறோம். 485 மைனஸ் ஆஃப் 293 பை 485 இப்படி போட்டோம்னா இன்ட்டு 100 போட்டோம்னா அதோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 192 கிடைக்கும். அப்படிதானே? 192 பை 485 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 20 சம்திங் 9 45 30 97 கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்ட்டு 20 அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது 380 384 384 பை ஒரு 0 97 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சரு 300னா இது 3 வராது. இது 3 அடுத்து 9.5 கிட்ட இருக்கு. சரிதானா? 9.5 அதாவது 300 போக அதில் ஒரு 3 9 இருக்கும். பண்ணோம் அப்படின்னா 84 9 93 கிடைக்கும். ஸோ அப்போ 93 ஒரு 0 930 ஸோ 9 கிடைக்கும். ஸோ சம்திங் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 39.5 சம்திங் கிட்ட இருக்கு. ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 51 மாணவர்களில் சராசரி வயது 24. எத்தனை இருக்காங்க? 51 இருக்காங்க. சராசரி ஆவரேஜ் எவ்வளவு? 24. ஓகேவா? ஆசிரியரின் வயதை சேர்த்தால் ஒரு ஆளை சேர்க்கும். அப்போ எத்தனை? 52 வரை ஆயிட்டாங்க. வயதை சேர்த்தால் சராசரி வயது 25 ஆண்டுகள் ஆகும். ஆவரேஜ் ஏஜ் 25 ஆகுது. இப்போ என்ன கேட்காங்கன்னா சராசரி வயது ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு கேட்காங்க. இதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது +1. அதே மாதிரி இங்கே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இதுவும் +1. இப்போ என்ன பண்றோம்னா இந்த +1 இன்ட்டு 25. ஸோ 25 ப்ளஸ் அதே மாதிரி இந்த +1 இன்ட்டு 51 கூட்டினோம்னா 76 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இதுக்கான ஷார்ட்கட்டும் இதுதான். சரி, ஷார்ட்டாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ போத் சைடு வந்து ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இதில் +1 இருக்குது, இங்கிட்டும் +1, ரெண்டு சைடுமே வந்து 1 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு கிடைக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட், if cos theta is equal to 5/13 போட்டாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. கர்ணம் வந்து 13, அடிப்பக்கம் வந்து 5. அப்போ எதிர்ப்பக்கம் என்னவா இருக்குன்னா 12. இது வந்து ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதாகரஸ் தேற்றத்துப்படி உண்மை எண்கள் சொல்லுவாங்க. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த எதிர்ப்பக்கம் கிடைச்சிடும். இப்போ சைன் தீட்டாக்கு ரூல் தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இப்போ 12/13 பை 1 ப்ளஸ் 12/13. இப்போ ஆட் பண்ணோம்னா வேல்யூ என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிடைக்கும். 13லேருந்து 1 கழிச்சோம்னா 1/13
இதை பண்ணோம்னா 25/13 கிடைக்கும். ஸோ இந்த வேலையை தலைகளை போடுங்க. 1/13 இன்ட்டு 13/25. இதில் ஸ்கொயர் ரூட் வச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அடி கொடுத்துருங்க. 13 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√25. ஸோ 1/5 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் x² + 1 = 2x அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? ஸோ இப்போ x⁴ - 1 = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸோட மதிப்பு வந்து இந்த இடத்துல 1 போட்டுவோம். இப்போ இந்த இடத்துல 1 போட்டோம்னா 1 + 1 = 2. அப்போ வேல்யூ கரெக்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா x = 1 தான். இந்த நமக்கான வேல்யூ என்னது? x⁴. 1/4 - 1 வேல்யூஸ் வந்து 0. ஆன்சர் வந்து 4 தான். அடுத்த கொஸ்டின். கோணங்கள் கோண இரு சமவெட்டி O என்ற புள்ளியில் ஒன்றை ஒன்று வெட்டிக் கொள்கிறது. MON பாகை அளவு என்ன கேட்டுருக்காங்க. ஸோ அதாவது முக்கோணம். இது ஒரு முக்கோணம். சரிதானா? இது வந்து PMN அப்படின்னு சொல்லக்கூடிய கோணம். முக்கோணத்துல இந்த பியோட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 76. இப்போ நார்மலாகவே ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்துல இது வந்து டீட்டா. இது வந்து டீட்டான்னு வச்சுக்கணும். இப்போ இதுல உள்கோணம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்கோணம் இருக்கு. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. இப்போ இந்த கோணம் இந்த கோணம் சேர்ந்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டா + 90/2. டீட்டா/2 90. ஓகே. இது வந்து உள்கோணமா இருந்துச்சு அப்படின்னா, அதே இது வெளிக்கோணமா இருந்துச்சு அப்படின்னா வெளிக்கோணம் எப்படி வரையணும்னா இங்க இருந்து இங்க இவங்கிற புள்ளின்னு வச்சுக்கணும். இங்க இருந்து இங்க. அப்போ இது ரெண்டும் தான் வெளிக்கோணம் வரக்கூடிய பாயிண்ட். இது வந்து பீக் அகைன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வரைஞ்சக்கூடிய பிளேஸ் வந்து மாற்றி வரையணும். இந்த பிளேஸ்ல அப்படின்னா தான் MON அப்படிங்கிறத அந்த ஆங்கிள் வந்து மேக் பண்ணும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இந்த டீட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வரையும் போது ப்ராப்பராக பார்த்து வரைச்சிருக்கோம். சரியா? இப்போ இதுக்கு மதிப்பு என்னன்னா டீட்டா/2 -90. சரிதானா? சரி 90 - டீட்டா/2. 90 - டீட்டா/2. இதுலயே 90 + டீட்டா/2. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். டீட்டா அளவு 76. 76/2 எவ்வளோ வரும் அப்படின்னா 38 அப்படின்னு கிடைக்கும். 38 90 - 38 ஆன்சர் வந்து இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 32 மற்றும் 24 மூன்றாவது விகிதம் என்ன? ரூல் என்னன்னா A/B = B/C. இப்போ B²/C = C = B²/A அப்படின்னு C = B²/A அப்படின்னு கிடைக்கும். ஸோ B வந்து 24 × 24, A வந்து 32. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 × 24, 4 × 32, 4 24. அப்போ 3 18. ஆன்சர் வந்து டைரெக்டாகவே நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் ஃபார்முலா தெரியணும், கால்குலேஷன் ஸ்பீடு வந்து இருந்தால் நம்ம இந்த சம்மெல்லாம் ஸ்பீடாக முடிச்சிடலாம். அடுத்த சம்மு என்ன அப்படின்னா 267 மீட்டர் மற்றும்
153 மீட்டர் நீளம் கொண்ட 2 ரயில்கள். ஸோ முறையே மணிக்கு 162 கிலோமீட்டர் மற்றும் 36 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரே திசையில் செல்கின்றன. வேகமான ரயில் மெதுவான ரயிலை முழுமையாக முந்திச் செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதாவது ஒரு ட்ரெயின், இயங்குற ட்ரெயின் வச்சுக்கிடுவோமே, இந்த ட்ரெயின் இந்த ஸ்பீடில் போகுது, எவ்வளவு இதோட லென்த் எவ்வளோன்னா 267. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் வந்து இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 162. அதே மாதிரி பிங்கிற ட்ரெயின் 153 நீளம் கொண்டது. சரிங்களா? இப்போ ரெண்டும் ஒரே சேம் டைரக்ஷன் வந்து ட்ராவல் பண்ணுது. சேம் டைரக்ஷன் வந்து ட்ராவல் பண்ணுது. இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினுக்கான இந்த ஏங்குற ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ஏங்குற ட்ரெயின் ஃபுல்லாக பீங்கிற ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரூல்னா, ஸ்பேஸ் ஃபஸ்ட் என்ன ரூல்னா L1 + L2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமு. இப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்பீடை வந்து என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சரிதானா? 162 minus of 36 இன்ட்டு டைம். சரிதானா? டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே எடிட் பண்ணல. ஸோ மணிக்கு 84 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பி என்ற ரயில் 84 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பிங்கிற ட்ரெயின் செல்லுது. அடுத்து அதே திசை சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடை வந்து என்ன பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். சரிதானா? சப்ட்ராக்டில் எவ்வளோன்னா 54 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் எவ்வளோ தெரியாது, L1 வச்சுக்குவோம். L2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 417.
டைம் வந்து எவ்வளோன்னா 4.5 இன்ட்டு 60. ஏன்னா இதை வந்து மினிட்ஸில் இருந்து செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும். இங்கே இது கிலோமீட்டரில் இருக்குது, கிலோமீட்டர் per ஹவரில் இருக்குது. அப்போ வந்து அதாவது இதையும் மீட்டர் per செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்டு 5/18. சரிதானா? இப்போ ஆன்சர் எழுதணும்னா கண்டுபிடிக்கணும். 5/18 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 447. சரிதானா? L1 இது 3. ஓகே, L1 + 447 y என்ன கிடைக்கணும்? 45/10 அடி கொடுத்தோம்னா 6. 45. சரிதானா? 90 9 270 அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? இதோட வேல்யூஸ் 270. ஸோ அங்கே 25/3 இருக்கும். இப்போ சேம் டைரக்ஷன் வருதுனால அடி விட்டுருங்க. அப்போ 90. சரிதானா? ஸோ அப்போ 90 இன்ட்டு 55 சாரி 25 அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2250. சரியா? 2250 மைனஸ் ஆஃப் 447 ஈக்குவல் டு L1 ஒன்று கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா L1ஓட மதிப்பு 1890. மூணு 1803 1800 கிடைக்கும். இது வந்து L1ஓட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ L1 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூ வச்சு செகண்ட் ஆஃப் பிங்கிற ட்ரெயினும் அடுத்து ஆறுங்கிற ட்ரெயினுக்கான கம்பேரிஷன். சரிதானா? ஆறுங்கிற ட்ரெயினுக்கான இதை கம்பேர் பண்ணி அதுலேருந்து அப்படியே டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் ஃபுல்லாக அழிச்சிட்டு L1 + L2. L1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1803 ப்ளஸ் L2 அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 287 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 ப்ளஸ் 87 இன்ட்டு 5/18 இன்ட்டு டைம். டைம் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். டி எடுத்து சரிதானா? ஓகே, இப்போ 2090 அப்படிங்கிறது இது கிடைக்குது. இந்த வேல்யூக்கு ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இதோட வேல்யூ ஆட் பண்ணோம்னா 171 இன்ட்டு 5/18 இன்ட்டு டி. இப்போ டி மட்டும் எழுதிக்கிட்டு ரிமைனிங் பார்ட்டெல்லாம் ஒன்று போல அசைன் பண்ணியிருக்கோம். 2090 by 71 இன்ட்டு 5 by 8 80. சரிதானா? இப்போ இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 4 அடிக்கணும். இதே
11 பேர் 19 நாட்களில் 59 அடி ஆழத்திற்கு ஒரு கிணற்றை தோண்ட முடியும். 2 நாட்களில் 118 அடி ஆழத்திற்கு ஒரு கிணற்றை எத்தனை பேர் தோண்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 11 பேர் மென்னு, டேஸ் வந்து 19, சரிதானே? ஒர்க் எவ்வளோனா 59. அதே போல் 2 days இந்த வேல்யூ என்னன்னா எக்ஸுங்கிறது மென் தெரியாது, அது எவ்வளோ வேல்யூ ஒர்க்குன்னா 118 அடி கொடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ 2, 2 கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 11 × 19. இப்போ 11 × 19 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? மல்டிப்ளை பண்ணுங்க. 19 209. ஸோ சம்திங் ஆன்சர் ஏ. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்கங்கள், முக்கோணம் இருக்கு, அதோட பக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 42 சென்டிமீட்டர், 34 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர், சரிதானா? அதன் மிக நீளமான பக்கத்துக்கான குத்து உயரம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது ஒரு முக்கோணம், இதில் 42, 34, 20 இதோட குத்து உயரம் ஆட்டிடியூட் உயரம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க, சரிதானா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பரப்பளவு முடிக்கணும். பரப்பளவுல இருந்து ஆஃப் பீரியட் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இது பரப்பளவு 3 பக்கம் அசம பக்கம் முக்கோணம் அப்படிங்களா 3 பக்கம் இதில் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் Sn equal to area equal to S into S minus A B C. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் எஸ்னா என்ன அப்படின்னு கேட்கணும். எஸ்ங்கிறது 42 + 34 + 20 by 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 96/2 கிடைக்கும். ஸோ அடி கொடுத்தோம்னா 48. எஸ்ஸோட வேல்யூ வந்து 48. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 எஸ் மைனஸ் ஏ, 48 42 கழிச்சோம்னா இன்ட்டு 6. அடுத்து எஸ் மைனஸ் பி, 48 34 கழிச்சோம்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இன்ட்டு 48 20 கழிச்சோம்னா 28. சரிதானா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு இந்த ஒரு சிம்பிள் மெத்தடு என்னன்னா 48 இப்படி பிரிக்கலாம்னா 6 × 8, இங்கே ஒரு ஆல்ரெடி 6, அடுத்து 7 × 2 இன்ட்டு 7 × 4 வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ரிப்பீட்டடாக வரக்கூடியது 6 7 இருக்கு, இந்த 2 × 4 8 ஒரு 8 இருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 6 × 8 × 7 இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இதோட ஏரியா கிடைக்கும். ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கும்? 336. இதோட மதிப்பு ஏவோட மதிப்பு. இதே மதிப்பு is equal to half pH, சரிதானா? அரை pH கிடைக்கும். 336 equal to B வந்து எவ்வளவு? பேஸ் அடிமானம். ஸோ அடிமானத்தை வந்து 21 இங்கிட்ட ஒரு 21 பிரிக்கலாம். ஸோ அதனால 21 மட்டும் அடிக்கணும். டிவைடட் பை 21. ஸோ 21 அப்படின்னு சும்மா அடிக்கங்க. 7 1 1 2 சரிதானா? 4 7 4 6 42 × 2 கிடைக்கும். 16 × 2 32. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தப்பு பண்ணியிருக்கோமா? மிஸ் தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டோம்னா இந்த அடிமானம் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த இடத்துல 42 போடுங்க. 42 போட்டோம்னா அந்த 2 விஷயம் 2 21 கிடைச்சிருக்கு. ஸோ 51 ஆன்சர் வந்து 10
6. சரிதானா? ஆன்சர் வந்து என்னன்னா 16 கிடைச்சு. பேஸ் வந்து நான் தப்பா எடுத்துட்டேன். 42க்கு பதிலாக 21 எடுத்தேன். அதனால அது வந்து ஆன்சர் கிளியராக கிடைக்கல. 32 கிடைச்சது. ஸோ அப்போ 42ங்கிறது 2ஆல டிவைட் பண்ணும்போது 21 கிடைக்கும். ஸோ அந்த டேர்மை கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணும்போது 2 வேல்யூஸ் கிடைக்குது. ஹெச் அப்படி கிடைக்குது. சரிதானா? அடுத்த கொஸ்டின். ஒரு ஏபிசி ஒரு வேலையை 3, 8 மற்றும் 24 ஆக்கணும். சரிதானா? ஏ பி சி 8, 20 அவங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து அதே வேலையை மும்முறை செய்ய எவ்வளோ நேரம்? அதாவது ஒரு தடவை செய்வதை விட 3 மடங்கு செய்ய எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன். ஸோ இதோட மீச்சியமாக வந்து 24. ஸோ 1 3 24. அதே மாதிரி 3 சரி. சரிதானா? இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாங்க 9, 3, 12. ஸோ 12 2. இது 3 மணிக்கு 2 2 × 3 6. ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின். ஐஜே கே எல் ஆகிய 4 குழந்தைகளின் சராசரி எண். ஸோ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே ப்ளஸ் எல் இதனோட 4 குழந்தைங்க 4 × 9 10. அதே மாதிரி ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் இவங்களோட 4 ப்ளஸ் சராசரி வந்து 4 × 12 48. இப்போ இதுலேயும் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணோம்னா ஐஐ கேன்சல் ஆகிடும், ஜேஜே கேன்சல் ஆகிடும், ஏழு கேன்சல் ஆகிடும். இப்போ எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 12. கேவோட மதிப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதானே கேவோட மதிப்பு 5. ஸோ இப்போ 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எம் மைனஸ் 5 ஈக்குவல் டு 12. எம் இஸ் ஈக்குவல் டு 70. ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளை 29% தள்ளுபடியில் விற்ற பிறகு கிடைத்த லாபம் சதவீதம் 4 ஆகும். லாப விகிதம் என்ன? லாப விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருள் 100 ரூபாய், இது காஸ்ட் ப்ரைஸ் வச்சுக்கலாமா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா வச்சு. சரிதானா? எம்பி சிபி எஸ்பி. சரி, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய். இதுல இருந்து 29% தள்ளுபடி கொடுத்து விற்கும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 71%. 71% காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கிறது 104% செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது 4% அதிகமாக இருக்கு. சரிதான? ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிபிங்கிறது 100 மைனஸ் டிஸ்கவுண்ட், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி எம்பிங்கிறது 100 ப்ளஸ் டிஸ்கவுண்ட். அப்படிதானே? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸு இது 71, இது வந்து 104. ஸோ இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 31 பை 71 × 100. ஷார்ட்டாக 3100 71 அடிச்சிருங்க. ஸோ 4 28, 4 284, 6 11 8 வச்சுனா 3 360. ஸோ அதே மாதிரி 735 355. ஸோ 5 ரிமைனிங். ஸோ 5 இது கிடைச்சது. ஸோ 45 புள்ளி சம்திங்னு போயிடும். ஸோ 45 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சி தான். இந்த ஆப்ஷன். சரிதானா? ஆண்டுதோறும் கூட்டப்படும் 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு ரூபாய் 6500 தொகையானது 2 ஆண்டுகள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2 வருஷம் காம்பவுண்ட் நடுவில் 20% வட்டியில பிறகு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த 6500ங்கிறது அமௌண்ட். இதில் 20% அப்படின்னு புரியுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/5 கொடுக்குங்க 1300. சரிதானா?
1/5ங்கிறது 20% ஈக்குவல் டு 1/5ன்னு சொல்லலாம். சரிதானா? இப்போ அதே மாதிரி 2 மடங்கு. ஸோ இது வந்து 1300, இன்னொரு 1300 ஆட் பண்ணிக்கலாம். சரிதானா? இப்போ 2600. இந்த 1300க்கு 20% பாருங்க, 10% 130, 260. இந்த 260 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6082, இது கூட 6500 ஆட் பண்ணோம்னா 60, 8 13 வேணும், 9360. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். செகண்டு, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ போனமாக சொல்ல ஒவ்வொருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு செலக்ட் பண்ணிங்கன்னா 0.5 கிடைக்கும். அது -0.5. ஸோ அதை -1/2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்கெட்டில் உள்ளதை எப்படி எழுதிக்கலாம்னா 2/50 -1/2 இருக்கும். இதை கீழே 30 வர மாதிரி எழுதிக்கோங்க. 30. ஸோ 30னா இங்கே 2 இருக்கும். 2 -15. ஸோ -13/30. இந்த டேர்முக்கு இங்கிட்ட உள்ளது அதே மாதிரி 1/6. இப்போ 1/6 ப்ளஸ் 0.2 சரிதானா? ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1/6 ப்ளஸ் 0.6 எப்படி எழுதிக்கலாம்னா லெவல் 10 எழுதிக்கலாம். ப்ளஸ் 13/30. சரிதானா? இப்போ என்ன பண்ணலாம், அடிமானம் ஃபுல்லாமே கீழே உள்ள பகுதி ஃபுல்லாமே வந்து 30 வரணும். 30, 5 ப்ளஸ்ஸு இது முன்னாங்க 12 ப்ளஸ்ஸு 13, 25 ப்ளஸ் 5 30. ஸோ 30/30 1 ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/60? இங்கக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு. 1/20 by 2/6 எவ்வளோன்னு சரிதானா? ஸோ 1/20 into 60/2 முடிச்சோம்னா 0 அடிக்கிறோம். இன்ட்டு 6/4 இன்ட்டு 100, 25. ஸோ 150. 100% ஒவ்வொரு இடமும் லீவ் பண்ணணும். ஸோ இப்போ 150 கிடைக்கும். 150% இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கோளத்தின் கன அளவுக்கும் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பிற்கும் உள்ள விகிதம் 28:3. 28:3 இருக்கிறாங்க. கோளம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரங்கள் சமமெனில் கோளத்தின் கன அளவை கண்டுபிடி. ஸோ இதில் சிம்பிள் மெத்தடு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பையோட மதிப்பு 22/7 அப்படின்னு கொடுத்தாங்க. பையோட மதிப்பு 22/7. இப்போ நம்ம கோளத்தோட கன அளவு தான் கேட்டிருக்கோம். 4/3/r3 இதுதான் கோளத்தோட கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த பையோட மதிப்பு 22/7 போது 22ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 into 2. இப்போ 11 ரூல் உங்களுக்கு தெரியும். என்ன ரூலு? 1 விட்டு 1 செக் பண்ணணும், இந்த டர்ம் செக் பண்ணணும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 11 இருக்கணும், 6 0 இருக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11 வகுப்போடு அடிச்சு விட்டு செக் பண்ணலாம். ஸோ இதை செக் பண்ணுவோமா? 3 8 11 19, இது ஒரு 8 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கிடைக்கும். ஓகே, இது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3 5 8 8 5 10, 8 4 12. ஸோ 10க்கும் 12க்கு டிஃபரன்ஸு 2 வர வாய்ப்பு இல்லை. 3 4 7
7 0 7 இன்ஜிரி கூட்டினா 7 தான். 8 6 14. 14 7 கழிச்சோம்னா 7 டிஃபரன்ஸ். இதுவும் வர வாய்ப்பு. அடுத்து 3 2 5 5 8 13. 13 8 கழிச்சோம்னா 5 தான். இதுவும் வர வாய்ப்பு. ஸோ வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் வந்து கரெக்டாக இருக்கும். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 40% குறைவு. அதாவது வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு. வாஷிங் மிஷின் வந்து டிவியை விட 40% குறைவும். இது 100 வச்சோம்னா இது வந்து 60. ஸோ அடி விட்டோம்னா 3 5 3:5 அப்படிங்கிற ரேஷியோல கிடைக்கும். சரிதானா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, சலவை இயந்திரத்தின் விலை 80% அதிகரித்தார் +80. அதே மாதிரி தொலைக்காட்சி பெட்டியின் விலை 22% குறைந்தார் -22. 7 சலவை இயந்திரங்கள் மற்றும் 6 தொலைக்காட்சி பெட்டியின் விலை. இது 7, இது வந்து சரிதானா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் இதெல்லாம் கிராஸ் அடி கொடுக்க முடியுமோ அடி கொடுத்துருவோம். சரியா? இது மட்டும் அடி கொடுக்க கூடாது, மிச்சம் அடி கொடுக்கும். இப்போ 3021 30 21:30. சரியா? இப்போ 21 × 80 8 1280 மைனஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 560 கழிச்சுங்க 0 2 0 1020. ஸோ அப்போ 1020 என்பது மீன்ஸ் நியர்பை ப்ராஃபிட் தான். இதுதானே? ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டு எப்படி கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா 1020 by 21 + 30. ஸோ 50 அடி கொடுத்தோம்னா 102 0. ஸோ 20%. ஆன்சர் 20%. அடுத்த கொஸ்டின். அன்மோல் அண்ட் ஆயுஷ்யம் சேர்ந்து ஒரு தொழிலில் 46,600 முதலீடு செய்தனர். ஆண்டு இறுதியில் 7,500 மொத்த லாபத்தில் அன்மேலின் பங்கு 2,700. அன்மேலின் மொத்த முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் யாருன்னா 2 பேர், அன்மேலும் ஆயுஷ் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு 46,600. ஓகே, இது வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பேருக்கானது. எவ்வளோன்னு பார்க்குமா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது ப்ராஃபிட். அன்மேல் ப்ளஸ் ஆயுஷ் சேர்த்து 7,500. இதில் அன்மோலின் பங்கு, ஏவோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,700. இப்போ ஆயுஷோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடி கொடுத்துருங்க. இப்போ 2 25 9 3 20. ஸோ 25:9. இது யாரோடது? 2 பேரோட சேர்த்து டோட்டல். இது வந்து ஆயுஷோடது. ஸோ இப்போ இதுலேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16:9. இது அன்மேலு, இது வந்து ஆயுஷ். சரிதானா? இப்போ நம்ம வந்து யாரோட வேல்யூ தெரியணும், இந்த 9 அப்படிக்கூடிய அன்மேலோட வேல்யூ வந்து தெரியும். சரிதானா? இப்போ டோட்டல்ல இருந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்னன்னா 9ஓட மல்டிபிள்ஸ் வச்சு. ஸோ எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஓட மல்டிபிள் எப்படி பார்க்கலாம். சரி, 15க்கு 5 மீது 2 21 மீது 1 14 வர வாய்ப்பில்லை. அடுத்து அதாவது 9th டேபிள், அதாவது
மூணாவது வாய்ப்பாடு இந்த அடிப்படையில் அடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இங்கே வர வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்டை ஒவ்வொரு யூனிட்டாக போட்டுருச்சுங்களா, 7 7 14 14 21 21 6 27 ஒரு வாய்ப்பு இருக்கா, 9 67. ஸோ அடுத்து 18 மற்றும் 9 16 அடியோடத்தே போனோம் வாய்ப்பு வர 27 9 அடிக்கும். ஸோ இது வந்து சரிதானா. அதுக்கடுத்து 18 ஒரு அடிக்கணும் வாய்ப்பு. அடுத்து எந்த நம்பர் வந்து அடிபடும் அப்படின்றத பார்த்துக்கணும். சரிதானா. அடுத்து 3 பேர் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்யணும். சரியா, 3 × 20 60 யூனிட். இதே மாதிரி 2 பேர் எத்தனை நாளாக செய்யணும், இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அடிபடுத்தேன்னா அடுத்த கொஸ்டின். மோகன் ரூபாய் 460க்கு ஒரு கடிகாரத்தை வாங்கி 483க்கு விற்கிறார். லாப சதவீதம் என்ன? விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிக்கணும். சரிதானா. 483 மைனஸ் 460 பை 460 இன்ட்டு 100. இதுதான் உண்மையான ஃபார்முலா. விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை பை வாங்கிய விலை இன்ட்டு 100 போட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ உனக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 பை 460 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 2 20 இது அடி கொடுத்தீங்கன்னா 5 = 5% ஆன்சர். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உள்ள டேர்ம் எடுத்துக்கொள்ளணும். 22 வகுத்தல் 6 இன்ட்டு 5 ப்ளஸ் 25 8 இன்ட்டு 5 பை 90 எல்லா டேர்மும் சேர்த்து. இப்போ ப்ராக்கெட்டுக்கு
பணப்பையில் 5 ரூபா 10 ரூபா நாணயங்கள் மட்டுமே உள்ளது. நாணயங்களின் மொத்த எண்ணிக்கை 118. சாரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 118. அதே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த மதிப்பு. ஸோ 5x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு பார்த்தோம்னா 855. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மதிப்பை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒன்று போல் ஈவனாக கொண்டு வரணும். இதில் எதை கேட்டிருக்காங்கன்னா 5 ரூபாய் நாணயங்களோட அதில் எத்தனை 5 ரூபாய் நாணயங்கள் உள்ளது கேட்டிருக்காங்க. சரிதானா? அப்போ 10 ரூபா நாணயங்கள் தான் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அது கேன்சல் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணணும். இங்கே அப் அண்ட் டவுன் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா 10x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 1180. சரிதானா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இதில் ஒரு 5x இருக்கும். மைனஸ் நம்மளோட டேர்ம் மாற்றிக்கோங்க. 5x ஈக்குவல் டு 1180 815. 5 கழிச்சு 5 7 5 8 11 8 25 எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 6 5 65. ஆன்சரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒருவர் தனது வருமானத்தில் 60% சேமிக்கிறார். ஸோ இன்கம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ். எவ்வளோனா 60% சேமிக்கிறார்னா 60% சேமிக்காருன்னா 40% என்ன பண்ணுவார்? செலவு பண்ணுவார். சரிதானா? இப்போ 100% வந்து மொத்த இன்கம். இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய செலவு 440. 40% தான் எவ்வளவு? 40% ஈக்குவல் டு 440. அடி கொடுத்தோம்னா 110. 10 10 0 0 கான்செப்ட். 1x ஈக்குவல் டு 100x ஈக்குவல் டு 1100. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் 50 இரட்டை இலெண்களின் சராசரி என்ன? ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ். சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். நம்பருக்கு ஆட் நம்பர் n ஸ்கொயர். இது ஆவரேஜ் பார்க்கும்போது என்னால் டிவைட் பண்ண. அதே இது ஈவன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா n ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 வரும். ஸோ சம்திங் அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா n + 1 வரும். சரிதானா? ஸ்கொயர் பை n ப்ளஸ் சம்திங் n + 1. ஸோ இப்போ வந்து 50 இலெண்களின் இரட்டை எண். சரிதானா? இரட்டை எண்களோட சராசரி மீன்ஸ் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆவரேஜ் வந்து 50 + 1 51. ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.